தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு செண்பகவல்லி உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோவில், காக்கலூர். நம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு அருகில் அமைந்திருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் கிராமத்தில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கிராமம் திருவள்ளூரிலிருந்து ஆவடி வழியாக சென்னை செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கிறது. இந்த கிராமத்தில் தாமரை குளத்தின் மேல் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் உள்ள மூலவர் காரணீஸ்வரர். இந்த தலத்தில் ஈஸ்வரனான இவரும் பைரவர் மற்றும் அதிகார நந்தி ஆகிய 3 தெய்வங்களும் பூமியிலிருந்து கிடைத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் ஆங்கில வருடம் 2017க்கு முன்பு வரை சுமார் 35 ஆண்டுகள் ஒரு கூரை அமைத்து வழிபாடுகள் செய்யப்பட்டது எனவும், அதன் பின்னர் 2010ஆம் ஆண்டில் கோவில் கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஆகம விதிகளின்படி கோவில் கட்டி முடிக்கப்பட்டது என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. பல சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி இந்த திருக்கோவிலுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டது. தற்பொழுது நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு திருக்கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சுவாமி சதுர வடிவத்தில் அமைந்திருப்பதால் இது பல்லவர் காலத்தை சேர்ந்த சிற்பம் என்றும், இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பான பழமையான கோவிலாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த ஊரின் இயற்பெயர் காக்காசூரப்பட்டினம் என்று கூறப்படுகிறது. பழங்காலத்தில் காக்காசூரணப்பட்டணம் என அழைக்கப்பட்ட இந்த பகுதியை காக்காசுரன் என்ற ஒரு அரசன் ஆட்சி புரிந்து வந்தானாம். ராமாயண காலத்தில் ராம ராவண போர் சமயத்தில் ராவணனின் மகனான இந்திரஜித் ஒரு பாணத்தை எய்ய அதன் தாக்கத்தால் லட்சுமணன் மற்றும் வானர சேனைகள் மயங்கி விடுகின்றனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் அவரை தடுப்பதற்காக ராவணனின் நண்பனான காக்காசுரன் அனுமன் வரும் வழியில் ஆங்காங்கே 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அனுமனை வழிபட முயற்சி மேற்கொண்டானாம். இருப்பினும் காக்கலூரில் உள்ள காரணீஸ்வரரை மட்டுமே அனுமன் வழிபட்டுச் சென்று போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்த லட்சுமணனை காப்பாற்றியதாக கூறப்படுகின்றது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றளவும் காக்கலூரை சுற்றி பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்கள் இடம்பெற்றுள்ளதை காணலாம். மேலும் இந்த திருக்கோவிலில் கோவில் கொண்டிருக்கும் ஈஸ்வரனை வீர அனுமன் வடக்கு நோக்கி வணங்குவது போல அமைந்துள்ளதும் தனிச்சிறப்பாகும். பிறகு நாளடைவில் காக்காசூரப்பட்டினம் என்னும் பெயர் மருவி காக்கலூர் என்று பெயர் மாறியது என்கிறார்கள். இந்த திருக்கோவிலின் மூலவராக காரணீஸ்வரரும் அம்பாளாக செண்பகவல்லி தாயாரும் எழுந்தருளி உள்ளனர்.
இங்கு இந்த திருக்கோவிலின் தல விருட்சமாக அத்திமரம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள மற்ற தெய்வங்களான அதிகார நந்தி, ஸ்ரீ விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ பைரவர், நவக்கிரகங்கள், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ சனீஸ்வரர், ராகு கேது, ஐவர் பெருமக்கள், சப்த கன்னிகைகள், அரசடி விநாயகர், அத்தி விநாயகர் ஆகியவர்கள் அமைந்துள்ளனர். மேலும் கோஷ்ட தெய்வங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், துர்க்கை, சந்திர பகவான், சூரிய பகவான் மற்றும் தடாக நந்தீஸ்வரர் ஆகியோர் அமைந்துள்ளார்கள். அருள்மிகு செண்பகவல்லி உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோவில், காக்கலூர். இந்த திருக்கோவிலின் சிறப்புகளை சற்று பார்க்கலாம். இங்கு அமைந்திருக்கும் சிவலிங்க சிலை பூமியிலிருந்து எடுக்கும் பொழுது சுமார் 9 அடி உயரம் இருந்தது என்கிறார்கள். மேலும் ஈஸ்வரர், பைரவர், அதிகார நந்தி ஆகிய தெய்வங்கள் விக்கிரக வடிவில் பூமியிலிருந்து கிடைத்தவர்கள். இந்த திருக்கோவிலில் சமயக் குரவர்கள் என போற்றப்படும் திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர், சுந்தரர் ஆகிய 4வருடன் சேக்கிழார் பெருமான் சேர்ந்து 5வராக அருள் பாலிக்கிறார்கள். இந்த திருக்கோவிலின் தாமரை குளத்தில் தடாக நந்தீஸ்வரர் எழுந்தருளி உள்ளார். பிரதோஷ காலங்களில் அதிகார நந்திக்கும் சிவபெருமானுக்கும் பிரதோஷ பூஜைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தடாக நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் நந்தியம்பெருமான் அம்பாளுக்கு வாகனமாக உள்ளார். இந்த திருக்கோவிலில் உள்ள சுயம்பு லிங்கமாக உள்ள சிவனை நாகம் வழிபட்டதால் இந்த தலம் ராகு கேது பரிகாரத் தலமாகவும் விளங்குகின்றது. ஈஸ்வரன் ஈசான மூலத்தை நோக்கி அமர்ந்து தர்மத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறார். அதனால் இந்த கோவிலில் தர்மதேவராக விளங்கும் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தில் சந்திர பகவானின் ஒளி கதிர்கள் சுவாமியின் திருமேனியின் மீது படுகிறது. இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்பன் விக்கிரகமாக எழுந்தருளி உள்ளார். இங்கு குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு தனி கொடிமரம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் தல விருட்சம் அத்திமரமாக இருப்பதால் இந்த கோவிலில் நேர்மறையான ஆற்றல் எப்பொழுதுமே வெளிப்படும் என்பது ஐதீகம். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி விழா, விநாயகர் சதுர்த்தி ஆகியன சிறப்பாக நடைபெறுகிறது.
ஈசனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் மாதந்தோறும் வரும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு உற்சவர் திருக்கோவில் உலா வருகிறார். சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் மற்றும் சோமாஸ்கந்தர் ஆராதனை நடைபெற்று பிறகு திருக்கோவில் உலா நடைபெறுகிறது. இங்கு அன்னாபிஷேகமும் கார்த்திகை 4ஆம் சோமவாரம் அதாவது 4வது திங்கட்கிழமை சங்காபிஷேக பூஜையும் நடைபெறுகிறது. சிவகாமி அம்மையார் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது.
அருள்மிகு செண்பகவல்லி உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோவில், காக்கலூர். வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மாதந்தோறும் கிருத்திகை அன்று பூஜை, தைப்பூச விழா, பங்குனி உத்திர விழா சிறப்பாக நடக்கிறது. கந்தசஷ்டி முடிந்தவுடன் முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது.
ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜைகள் நடைபெறுகின்றன. சனீஸ்வரருக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக பூஜை மற்றும் சனி பெயர்ச்சி விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலில் வழிபடும் பக்தர்களுக்கு திருமணத் தடை நீங்கும், குழந்தை பேறு வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியமும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்து மூலம் காக்களூர் செண்பகவல்லி உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு செண்பகவல்லி உடனுறை காரணீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.